சொல்லுமா. இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சேன். பிள்ளைகளா பள்ளிக்கூடம் போயிடுச்சுவ. காலையிலே லெமன் சோறும் உருளைக்கிழங்கு தான் செஞ்சு கொடுத்தேன். யார் என்னத்த செய்யறது? ஆ ஆ அவரும் வேலைக்கு போயிட்டாரு. நானும் அத்தையும் மட்டும்தான் இருக்கோம் வீட்டுல. நீ சாப்பிட்டியா? உன் மருமகன் என்ன சாப்பாடு செஞ்சுச்சு? வழியில சாப்பிடாதுன்னு எத்தனை முறை வாங்கிட்டு சொல்றது? சொன்ன கேட்க மாட்டியே. ஏன் சுடுதோடு போட்டு தர மாட்டாளா அவ? கோயில் திருவிழாக்கா வரணும்னு தான் ஆசையா இருக்கு. நீயும் வருஷம் வா வான்னு தான் சொல்ற. ஆனா என்னால வர முடியல. என்ன செய்யறது? எங்கம்மா எல்லாத்தையும் அப்படியே போட்டுப்பட்டு எப்படி வர்றது? ஏன் மாமியாலா நல்லா பாத்துக்கிடுமே வீட்டை. நீ வேற சும்மா இருமா. இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறதே பெருசு. அது இதுல வீடு வாசல வேற போட்டுக்குதான் 3-4 நாளைக்கு. நான் மட்டும் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு எப்படிமா வாருது? என் மாமியா கிட்ட நீ பேசுறியா? ஐயோ வேணாம் வேணாம் வேணாம்மா. சொல்றத கேளு. சொன்னா நீ கேட்க மாட்டேமா. அவியட்டெல்லாம் பேசாத. வேண்டதுல இருக்குத்தான், அதுக்கு என்ன செய்யறது? அது அவியலுக்கு தெரியலையே. வேண்டதுல வச்சு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னும் அதை நிறைவேற்றல. என்ன பண்றது? நிம்மதியா 2 நாள் வந்து தங்கிட்டு வரலாம்னு பாக்குறேன். ஆனா விடாத போல இருக்கேன். யாருகிட்டமா பேசிக்கிட்டு இருக்கிற? என் அத்தை வந்துட்டாவ, நான் பரவ பேசுறேன். ஏத்த அம்மா கிட்டதான். அம்மா தான் பேசினாவ. சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். உன் அம்மைக்கு வீட்டுல வேலை எதுவும் இல்லையாடி? உன் தம்பி பொண்டாட்டி நல்லா எல்லா வேலையும் செய்ய சொல்லிட்டு உன்கிட்ட 3 நேரமும் போன் பேசிட்டு கிடக்குதா? இங்க எப்படி இருக்கும் அங்கேயும் அப்படித்தான் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கத்தானே செய்யும். அங்க மட்டும் வேற மாதிரியா இருக்கும். என்ன சொன்னாங்க உங்க அம்மா? ஆடி கடவுளைக்கு கோயில்ல திருவிழாவா, அதான் தீச்சட்டி எடுக்க வர சொல்றாவ. தீச்சட்டி எடுக்க யார வர சொல்றாவ? யார வர சொல்லுவாவ? இங்க இருந்து நம்ம வீட்டு மாட்டியும் ஆட்டியமா வர சொல்லுவாவ. என்னையத்தான் என் தலைப்பிரசவத்தப்ப வேண்டுதல் வச்சாவ. நல்லபடியா குழந்தை பிறந்துச்சுன்னா தீச்சட்டி எடுத்து சுத்தி வரம்னு சொல்லி 10 வருஷம் ஆகுது. ஒன்னும் நடந்த பாடில்ல. ஓ அம்மா வேண்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்யறது? அங்க போய் சாமி கும்பிடுன்ற பேர்ல நீ 10 நாளைக்கு வராம கடந்துட்டா இந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் என்ன ஆகுறது? உன் புருஷனை வேலைக்கு யார் அனுப்புறது? போறதா இருந்தா நான் எப்பமோ கிளம்பி போயிருப்பேன். வருஷம் எங்க அம்மா என்னைய வா வானதான் கூப்பிடுறாவ. நான் தான் இப்ப வரேன் அப்ப வரேன்னு ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு சப்பக்கட்டை கட்டிக்கிட்டு நிக்கிறேன். என்ன மூஞ்சி சுளிக்கிறத பார்த்தா நான் என்னமோ உன்னைய போவேனான்னு புடிச்சு ஏத்துக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. வேணும்னா நீ போயிட்டு வா. எங்க இருந்து போறது? பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் நடக்குது. அவரும் இப்பதான் ஏதோ ரெகுலரா வேலைக்கு போறாரு. நான் இதுல எங்க இருந்து போறது? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டி. சாமிக்கு வேற வேண்டி இருக்காங்கன்னு சொல்றேன். போயிட்டு வா. சும்மா விளையாடாதீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது என்று நெசமா தாண்டி சொல்றேன். போயிட்டு வா. வேண்டதெல்லாம் நிறைவேற்றாம இருக்க கூடாது. அப்புறம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் நம்மளுக்கு தான் வரும். உனக்காக தானே உங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்க. நல்ல சந்தோஷமா போயிட்டு வா. எத்தனை நெசமாவா சொல்றீங்க? ஆமாடி, பிள்ளையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் தம்பி கிட்ட சொன்னா அவனும் ஏதோ கூட மாட ஒத்தாசா இருப்பான். ஆடு மாடெல்லாம் அவன் பாத்துக்குவான். நீ போய் இருந்து நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா. எத்த சத்தியமாவா? என்னடி நான் தான் போன சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அப்பா வேதாள முருங்க மரம் ஏறதுக்குள்ள எப்படியோ அப்ப ஊருக்கு கிளம்பிட வேண்டியதா. இதோ சத்தியமா சொல்றேன், சல்லடை போட்டு சளிச்சு எடுத்தாலும் தேடி எடுத்தாலும் இப்படி ஒரு தங்கமான மாமியாரு யாருக்கும் அமைய மாட்டவ. ஐயா போதுமா, போதும் போதும். போகும்போது சும்மா வெறுங்கையை வீசிக்கிட்டு போவாம ஒரு 4 சீப்பு வாழைப்பழத்தையும் ஒரு 4 படி அரிசியும் அள்ளிக்கிட்டு போ. அப்படியே ஆடி 18க்கு இடிச்சு அவள் இருக்கு பாரு, அதுல ஒரு 5-6 படி எடுத்துக்கிட்டு போய் அக்கம் பக்கத்துல உள்ளவன் சித்தப்பன் பெரியம்மனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வா. என்ன சித்த சத்தியமாவா சொல்றீங்க? நெசமாவா? ஐயோ என் கண்ணை என்னால நம்பவே முடியலையே. ஏன் மாமியாரா? ஐயோ ஏன் மாமியாரா இதெல்லாம் பேசுறது? அத்தை உடம்புக்குள்ள எதுவும் நல்ல ஆத்மா பூந்துருச்சா? என்ன நடக்குது? என்னை என்ன குடும்பக்காரின்னு நினைச்சுக்கிட்டியா? இல்ல என்னைய குடும்பக்காரின்னு நினைச்சுக்கிட்ட? ஐயோ அத்தை அப்படியெல்லாம் யார் சொல்றா? ஐயோ ஐயோ சித்த உங்களை போய் குடும்பக்காரின்னு சொல்லுவேனா? ஐயோ சாமி, ஒரு உலகத்துல மாமியார்லாம் மருமவ ஆத்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலே 3 மணத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறாளுவ. ஆனா நீங்க அப்படி எல்லாம் செய்யாம இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி எடுத்துக்கிட்டு போன்னு சொல்றீங்களே. இந்த ஒரு வார்த்தைக்காகவே காலம் முழுக்க உங்க கால கழுவி என் கண்ணுல ஒத்திக்கலாம். எத்த கண்ணுல ஒத்திக்கலாம். ஐயோ ஐயோ இத்த இத்த ஒரே ஒரு முறை உங்களை நான் தூக்கிக்கிட்டுமா? சொல்லுங்கத்த சொல்லுங்கத்த. எதை தூக்க போறியா? அதெல்லாம் வேணாம், போய் வேலையை பாரு. இல்ல இல்ல நான் உங்களை தூக்க வந்தேன். சொன்ன கேளுடி, சொன்ன கேளு. வேணாங்கிறல்ல எங்கேயாவது போடுறத. ஐயோ அத்தை அதெல்லாம் போட மாட்டேத்த. உங்களை தூக்கி ஒரு சுத்தினாலே என் மனசே நிம்மதியா இருக்கும். அப்படியே இப்ப எனக்கு வானத்துல ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. எத்த ஏய் ஏய் என்ன பண்ற இருக்குது? மாமியா நான் சும்மா இல்லடா, அவ இல்லடா மர்மவ இல்லடா. ஐயோ ஐயோ போதும் விடுத்தா, போதும் விடு. பசமல்ல மாமியாரு விட்ட கக்கம் கவலரு போல உன்ன போல இந்த ஊரில் யாரும் இல்ல. செல்ல திறக்க முடியல. இங்க பார்த்தாலும் வெட்டு குத்து அட்டி தட்டி சண்டைன்னு கடவுளே நாடு நாசமா போயிட்டு இருக்கு. எதுக்குதான் அடிச்சுக்கிறானோ எதுக்குதான் வெட்டிக்கிறானோன்னு தெரியாம வெட்டிக்கிறானோப்பா. தினமும் நம்ம வீட்டுல காய்கறி நறுக்கிற கத்தி வச்சிருக்கோம், அருவாமனை வச்சிருக்கோம். அதுவே 4 நாளைக்கு மேல சரியா ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய கூட ஒழுங்கா நறுக்க மாட்டேங்குது. ஆனா இப்ப நியூஸ்ல எங்க பார்த்தாலும் அருவாளால வெட்டு கத்தியால வெட்டுன்னு போடுறானுவன். உங்களுக்கு கத்தி அருவாலம் எங்க இருந்துதான் கிடைக்குது? எப்படிதான் அம்மா ஜார்க்கா வச்சிருக்கானு தெரியலையே. யூடியூப் பக்கமே போக முடியலப்பா.
ஷேர் சாட்லயாவது போய் ஒரு 4 ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸாவது போடும். ஹாய் வசந்த், என்ன பண்ற? வாச்சுனே, வா வா உட்காரு உட்காரு. வசந்த, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா என்ன? செல்லு பார்க்க ஆரம்பிச்சுட்ட, இனி பொழுதவனைக்கு பாத்துக்கிட்டே இருக்கிறதா வேலை? வேற என்ன பண்றது? காலையிலேயே பிள்ளைகளுக்கு சோறு குழம்பு ஆக்கி பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விட்டுட்டா, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, பேஸ்புக்கு அது இதுன்னு செல்லுலயே தான் பாத்துக்கிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. ஏண்டி சும்மா இருக்கிறத விட்டுவிட்டு ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாம்ல? ஏன் அப்படி வெட்டியா வீட்டுல உட்காந்து கிடக்குற? மாசம் மாசம் சொத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுற? ஆமா, நம்மளெல்லாம் யார் வேலைக்கு சேர்த்துக்குவா? வேலையெல்லாம் செய்யணும்னா நிறைய படிச்சிருக்கணும் சின்ன. இவ ஒருத்தி இருக்கா பாரு. ஏண்டி கவர்மெண்ட்ல எவ்வளவு வேலை போடுறாங்க, அதுல ஏதாவது ஒரு வேலைக்கு சேர வேண்டியதானே? உன் புருஷனும் தான் இல்ல, ஏதோ நல்ல வேலைக்கு போயிட்டு 4 பின்ன பிள்ளைகளுக்கு எதுவும் உதவியா இருக்கும். அதுக்கெல்லாம் துட்டு வேணும், துட்டு. நான் என் புருஷன் வாங்கின கடனையே அடைக்க முடியாத வீடு பதுங்கிட்டு கிடக்குறேன். கவர்மெண்ட் வேலைக்கு போறவளாம். யாருக்கு சொன்னது துட்டு வேணும்னு? அதெல்லாம் சும்மா கண்ணு கட்ட கதை. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த இப்ப கூட எது கவர்மெண்ட்ல தலாரி வேலைக்கு போட்டிருக்காவலாம், அதுக்கு எழுதி போடு, உனக்கெல்லாம் சீக்கிரம் கிடைக்கும். அதெல்லாம் எப்படி போடுறது? எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? இந்த செல்லுதான் வச்சிருக்கிய, இதுல பாராண்டி, இதுல இல்லாததான் இருக்கு. ஆமா, செல்லுல எங்க அதெல்லாம் சொல்றாவ? கத்தியில குத்தி கள்ள காதலையே கொண்டுட்டானோ, விஷத்தை வச்சு புருஷன் பொண்டாட்டியே கொண்டுட்டானு தான் போடுறாவ. அப்ப அதிகமா நீ அததான் பாக்குற போல இருக்கு, அதனாலதான் உனக்கு அதிகமா அந்த மாதிரி வீடியோவெல்லாம் வருது. ஆமாடி, வேலை இல்லாம அதை பாத்துக்கிட்டு நிக்கிறேன் பாரு நானு. அது பாட்டுக்கு வருது, தள்ளி விடுறேன். காலையில ஸ்டேட்டஸ் பத்தியா? இன்னைக்கு அர்ச்சனாவுக்கும் பிறந்த நாளாமே, அவ வீட்டுக்காரர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. நான் கூட இந்த நெட்ட பண்ணிட்ட எடுத்து காட்டினேன். அர்ச்சனாவுக்கு பிறந்த நாளா? என்ன சொல்ற? ஆமா. ஹாப்பி பர்த்டே மை டியர் ஒய்ஃப், யூ ஆர் மை எவ்ரி திங், யூ ஆர் மை லைஃப், அப்படி இப்படின்னு கதை கதையா அளந்து போட்டிருந்தாரு. என்னடி சொல்ற? நெசமாவா? இரு இரு, நான் ஸ்டேட்டஸ பாக்குறேன். பாருடி பாரு, காலையிலேயே அதை பார்த்ததும் எனக்கு வயிறெல்லாம் பத்தி எரியுது. நானும் தான் வீட்டுல ஒரு எரும மாடை வச்சிருக்கிறேன், ஒண்ணுத்துக்கும் புண்ணியம் இல்ல. உனக்கெல்லாம் என்ன சொல்லு? இல்லாதப்பதான் அவங்களோட அருமை தெரியும். இப்ப என்ன நீ அருமையை தெரிஞ்சுக்கிட்ட? உன் புருஷ அருமையை என்ன தெரிஞ்சுக்கிட்ட சொல்லு? என் வீட்டுல இருக்கிறதும் உன் வீட்டுல இல்லாததும் ஒண்ணுதான். செலவுக்கு ரூபா வேணும்னா நல்லா கேட்டு நீட்டி வாங்குறல்ல, இல்லன்னா யார் தருவாங்களா? இல்லாட்டி நாளா உன்னைய மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்து கிடக்க மாட்டேன். தன் கையே தனக்குதின்னு நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். இருக்கிறதாலதான் வேலைக்கு போவாத, வெளியே போவாத, அங்க போவாத, இங்க போவாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு 1008 ரூல்ஸ் போடுறாங்க. ரூல்ஸ் என்ன சொல்ற? உன் புருஷன் இப்படி இல்லாம ரூல்ஸ் போடுவாரு? இதை விட மோசமா போடுவாரு. அடிக்கடி வா வீட்டுக்கு கூட வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காரு பாத்துக்க. அப்படி இல்லாம நடக்குது. ஒரு நாளைக்கு வச்சுக்கிற நட்டப்பன. என்ன சொன்ன என்ன சொன்ன? ஏய் லூசு லூசு பைத்தியக்காரி. அர்ச்சனா புருஷன் இந்த இருக்கு. என்னடி என்னையோட அதிகமா ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு? என்ன காலையில நான் 2 தான் பார்த்தேன், எத்தனை வச்சிருக்காவல? எண்ணி பார்த்தா ஏய் அப்பா என்ன 20க்கு மேல போகுது. முதல்ல இருக்கிற 2 மட்டும் தாண்டி நான் பார்த்தேன், அடுத்து என்ன வச்சாங்கன்னு பாக்கல. பாரு பாரு, அதெல்லாம் பாரு என்னன்னு. அர்ச்சனா, நீதான் என் கடவுள், தினமும் நான் உனக்கு செய்வேன் அர்ச்சனை. ஏ அப்பா. அப்புறம் ஆண்டியா இருந்தவனுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவனே நீதான். அம்மா அம்மா, அவையெல்லாம் பார்த்தா அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியலையே. இது என்ன விஜய் சேதுபதி பாட்டு? இதுக்கு செல்ல வச்சா எடுத்து அடுத்து என்ன ஸ்டேட்டஸ்னு பாரு. படி பாத்துட்டு ஏன் பாத்துட்டு நான் ஃபீல் பண்றதுக்கா? அவ புருஷன் உருகி உருகி அவளுக்காக ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. ஆனா என் புருஷன் எங்கதான் கிடக்குறானே தெரியல, பாவி பய. ஏன் வசு, கண்ணுக்கு தெரியாத இடத்துல கிடக்குற உன் புருஷனை நினைச்சே நீ கவலைப்படுற. ஆனா என் கண்ணுக்கு முன்னாடியே இருந்துகிட்டு என்னன்னு கூட என்ன கண்டுக்கல. நாளா எங்க போய் சொல்லி வருது? சரி விடு விடு, நமக்கு வச்சது அவ்வளவுதான். அவளாவது சந்தோஷமா இருந்துட்டு போன வரா. வா வா, இன்னைக்கு வேற அர்ச்சனாவுக்கு பிறந்த நாளே, அவளுக்கு போய் ஒரு விசேஷம் ஒண்ணு போட்டுட்டு எதுவும் சாப்பாடுக்கு படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு வரலாம். ஆமா, ஸ்டேட்டஸ்லயே இவ்வளவு ரீல்ஸ் விடுறாவ புருஷன், கிஃப்ட் எதுவும் வாங்கி கொடுக்காமல விட்டுருப்பாரு. பாத்தியா, அவ நமக்கு தெரியக்கூடாதுன்னு கதுவை போட்டுக்கிட்டு நல்ல ஜாலியா அமுக்குறாப்புல இருக்கு. வாவசு, போய் அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு வரலாம். பிறந்த நாள்னு நமக்கு ஒரு வார்த்தை சொல்லல பத்தியா? இன்னைக்கு அர்ச்சனா வீட்டுக்காரர் வேலைக்கு போனாரா இல்லையா தெரியலையே. எங்கேயும் வெளியில கூட போலாம் 2 பேரும் ஜோடியா. அர்ச்சு அர்ச்சு, இன்னைக்கு வரட்டும், வேலைக்கு போயிட்டு திரும்ப வரட்டும், அதுக்கு பிறகு இருக்கு. காலையில எழுந்து குளிக்க சுடு தண்ணி போட்டு காப்பிக்கு ரெடி பண்ணி கொடுத்து சாப்பாடு கட்டி அனுப்பி விடுற வரைக்கும் கேட்டேன். எப்படி ஒரு 100 மரியாதை கேட்டிருப்பேன். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு கல்லூரி மாங்க வாய கூட திறக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் உன் பிறந்த நாளுக்கு நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், 12 மணிக்கு முடிச்சிருந்து கேக்கு வெட்டுவேன், வானத்துல வெடி வெடிப்பேன்னு கதகதையா அளந்தானே. கல்யாணம் ஆகி 5 வருஷத்துல ஒரு நாள் கூட ஒரு கார பறிக்க வழி உண்டா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே அர்ச்சனா. உன் புருஷன் செஞ்சாரா அர்ச்சனை? என்ன அர்ச்சனா, உன் வீட்டுக்காரர் எங்க காணோம்? நாங்க வேற என்னென்னவோ எதிர்பார்த்துட்டு வந்தோம்,
அச்சு என்ன உன் வீட்டுக்காரரு ஸ்டேட்டஸா விட்டு தள்ளுறாரு. ரொம்ப கொடுத்து வச்சபடி நீனு இப்படி எல்லாம் புருஷன் கிடைக்க தவா இருந்திருக்கணும். ஆமா தேவை இருந்திருக்கணும் தேவை. போச்சுடப்பட இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற வந்து என்ன டென்ஷன் என்ன டென்ஷன்? உன் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்க எவ்வளவு ஜாலியா வந்தோம். நீ என்ன டென்ஷனா இருக்கன்னு சொல்ற? என்னடி டைமண்ட் ரிங்கு கேட்டதுக்கு கோல்டுல வாங்கி கொடுத்துட்டாரா? எடுத்தாரு. ஒரு கிழிஞ்ச சேலைக்கு கூட எடுத்து கொடுக்க வழி இல்ல, கோல்டு ரிங் வாங்கி தராரு. ரிங்கு அச்சு என்னடி ஆச்சு? எதுவுமே ஆவலடிச்சிட்டு காலையில 4 மணிக்கு எழுந்து நாய் படாத பாட சுடு தண்ணி வச்சு காப்பி கொடுத்து குளிக்க சோப்பு எடுத்து கொடுத்து முதுவை சொரிச்சு விட்டு காலையில டிப்பனுக்கு மத்தியம் சாப்பாடு செஞ்சு எல்லாத்தையும் டப்பாவில போட்டு அடிச்சு பையில வச்சு சட்டையை தீட்டி பிள்ளைவளைய குளிக்க வச்சு அதுவளை பள்ளிக்கூட அனுப்பி விட்டுட்டு இந்த மனுஷனுக்கு வாசல்ல நின்னு பாய காட்டி ஏங்க இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு ஞாபகமே இல்லையான்னு கேக்குறேன். அதுக்கு அந்த மனுஷன் ஏன் இன்னைக்கு உன் குடும்பத்துல எவனும் செத்துட்டானா, இன்னைக்கு எதுவும் துக்க நாளான்னு கேக்குறாரு. துக்க நாளா? ஏடி அப்பவும் புரிஞ்சுனுக்கும் பிறந்தனாலே ஞாபகம் இல்லையா? அதான் இல்லையே, நீ வேற ஏண்டி கடுப்பு எத்திர சிரிச்சு. ஏய் அவர் வச்சு ஸ்டேட்டஸ பாத்தியா இல்லையா? என்னடி? ஆமா ஸ்டேட்டஸ் வச்சு கிழிச்சாருங்க ஸ்டேட்டஸ். சரி நம்ம பிறந்தனால நம்மளே தான் கொண்டாடிக்கணும். நமக்கெல்லாம் இவன் விஷ் பண்ணவும் மாட்டான், எதுவும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கவும் மாட்டான்னு 27வது பிறந்த நாளுக்கு 27 ஸ்டேட்டஸ் நானே அவர் செல்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்பம் கூட அந்த ஸ்டேட்டஸை பார்த்து என்னைய எதுவும் கேட்பாருன்னு நினைச்சேன். ஆனா அதை கூட கேட்கலடி. ஏய் இப்படி எடுத்த கௌதன்னு ஃபீல் பண்ணிட்டு நிக்காத. அவரு ஆபீஸுக்கு போய் பொறுமையா உனக்கு எதுவும் பெருசா கிஃப்ட் கொடுப்பாரு. விளங்கிடும் வருஷம் வருஷம் நானும் அப்படித்தான் வாயை பொழந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறேன். ஆனா வாங்குறதெல்லாம் பெரிய பல்பாத்தான் இருக்கு. இந்த மனுஷங்களாம் ஒரு நாளும் நம்ம பிறந்த நாளோ இல்ல நமக்கு எதுவும் நல்ல நாளோ கெட்ட நாளோ அதெல்லாம் ஞாபகமே வச்சுக்க மாட்டாங்க. இவங்க கிஃப்ட் தருவாங்க, நம்மளுக்கு விஷ் பண்ணுவாங்க, நமக்கு எதுவும் செய்வாங்கன்னு நம்ம தான் ஏமாந்து நிக்கணும். சரி சரி ஃபீல் பண்ணாத நாங்க இருக்கோம்ல, அப்புறம் என்ன? உன் பிறந்த நாள சூப்பரா ஜமாய்க்கிறோம். விட ஆச்சு, உன் புருஷன் அர்ச்சனை பண்ணலன்னா என்ன? நாங்க இருக்கோம், நாங்க பண்றோம். அந்த கவிதையெல்லாம் சூப்பரா இருந்தது. அதெல்லாம் யார் எழுதுனது? அதெல்லாம் எனக்கு நானே எழுதிக்கிட்டது. சரி சரி குடும்பத்துல உள்ள எல்லா பொம்பளைக்கும் இதான் நிலைமை. இப்படியே நம்மளுக்கு நாமளே மோட்டிவேட் பண்ணி நாமளே இது பண்ணிக்கிட்டாதான் உண்டு. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. உட்காந்து சாப்பாடு செஞ்ச காலையில எழுந்து கேசரி அல்வா சப்பாத்தி இட்லி பூரி பொங்கல் சாம்பார்னு விதவிதமா சமைச்சேன். சரி சாப்பிட்டு பார்த்தாது என்ன இன்னைக்கு இத்தனை ஐட்டம் செஞ்சேன்னு கேட்பாருன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் தின்னுபிட்டு இந்த மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு பொத பண்ணி மாதிரி வீட்டுல படுத்து தூங்கு. 3 பேருக்கு இவ்வளவுக்கு எதுக்கு செஞ்சேன்னு நல்லா திட்டிட்டு தான் போனாரு. அப்பவும் பல்பு தானா? நல்ல புருஷா. நாங்க வேற ஏதோ புருஷன் உமல ரொம்ப பாசமா அக்கறையா இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு வந்தோம். ஆனா கடைசி இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது எங்க நிலைமையை விட உன் நிலைமை மோசமா இருக்குன்னு. இருக்காதங்கடி போங்கடி. அப்ப உங்க வீட்லயும் இப்படிதான் நடக்குதா? எல்லா வீட்லயும் இப்படித்தான் நடக்கும். அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் மட்டும்தான் இப்படி எல்லாம் அனுபவிக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா எல்லாருக்கும் இப்படிதான் நடக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை ஒரு 2 கிலோ மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டுமா? அப்புறம் ஒரு கொஞ்சம் ஏதாவது பச்சை பயிறு தோரம்பயிறுன்னு எடுத்துக்கிட்டு போட்டுமா? இங்க அப்படி அப்படியே தானே கிடக்கு. என்னத்தை எடுக்கட்டும்? வேற எதுவும் புளி ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டுமா? என்னத்தை எடுக்க போறா? இவ என்ன பகல்ல படிக்கட்டுல படுத்துக்கிட்டு என்னம்மா பெணாத்திக்கிட்டு நிக்கிறா? ஏம்மா ஏ ராசாத்தியே. அத்தை கிளம்புறேன். இந்த போறத்த போய் 10 நாள் இருந்துட்டு தான் வருவேன். பாத்துப்பியல எங்க கிளம்புறா இவ? அடியே அத்தை ஏமா இருக்கா? அம்மா வீட்டுக்கு வந்துட்டேனா? அம்மா ஏண்டி இங்க எங்கடி இருக்காங்க உங்க அம்மா? என்ன எங்க அம்மா வீட்டுல நீங்க என்ன செய்றீங்க? என் கூட நீங்களும் திருநாக்கு வந்திருக்கீங்களா? என்னது ஓ ஆத்தா வீட்டுக்கு நான் திருநா பார்க்க வந்திருக்கேனா? என்னடியே என்ன உளர்ற? ஏய் எடுபட்டு சிரிக்கே. எல்லாம் கனவா? இங்கதான் இருக்கணா? திருநாக்கு அம்மா வீட்டுக்கு போகலையா? அப்ப அரிசி இப்போ வாழைப்பழம் அரிசி 4 படி அவளு எல்லாம் என்ன அரிசி அவளுன்னு என்ன அளக்கற? ஐயோ கனவா அவ்வளோ நேரம்? நான் கூட நெசம் நினச்சிக்கிட்டேன். அதுவா எங்கள் அம்மா ஆடி வெள்ளிக்கு அக்கினி சட்டி எடுக்க வீட்டுக்கு வர சொன்னாவ. நான் தான் எங்கள் அத்தை விட மாட்டாங்க, அதெல்லாம் நடக்காது, என்னைய கூப்பிடாதுன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் கனவுல பொடிவாதம்மா போயிட்டு வா அதுவும் வெறுங்கையை வீசிக்கிட்டு போவாத, உள்ளது எல்லாத்தையும் அள்ளி எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னீங்க. சொல்லுவேன் நல்லா சொல்லுவேன். அதுக்கே அள்ளி எடுத்துக்கிட்டு போறாளாமே. அள்ளி ஆத்தா வீட்டுல இருந்து கிள்ளி தரிக்க வழி இல்லை, அள்ளி கொண்டு கொடுக்க போறாளாங்க. இந்த கனவு கண்டுக்கிட்டு சும்மா கண்ணு சிமிட்டுக்கிட்டு நிக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு போய் எதுவும் வேலை இருந்தா பாரு. நான் கூட எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். சே கல்யாணத்துக்கு பிறகு அம்மா வீட்டுக்கு போனோம்னா அது கனவுல மட்டும்தான் நடக்கும் போல இருக்கு. எப்பந்தான் என் கனவு பழிக்குமா தெரியல. பகல் கனவு பழிக்குங்கிறாவ, ஆனா அதெல்லாம் நடக்காது போல இருக்கே. என்னடி என்ன அங்க சத்தம்? கனவுல ஆத்தா வீட்டுக்கு என்னென்ன அள்ளி எடுத்துக்கிட்டு போனோம்னு எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டிருக்கா பத்தியா? எல்லாம் நல்ல ஆளுதானே. இனிமே பகல்ல உன்னைய தூங்க விடக்கூடாது.
பகல்ல தூங்குனாதானே கனவுல ஆத்தா வீட்டுக்கு போற. நீ எப்படி தூங்குறன்னு பாக்குறேன். கனவுல கூட அம்மா வீட்டுக்கு போக கூடாதா? நீங்க பண்றதுலாம் ரொம்ப மோசம். அடியே, நான் குடுக்கறேன்டி அம்மா பாசம். கனவுல உன் ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இங்க போடாத வேஷம். கிளம்பு கிளம்பு.